மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக தேவநாதனிடம் தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது. நிதி நிறுவன இயக்குநர்கள் தேவநாதன் உள்ளிட்ட 3 பேரையும் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கிய நிலையில் தற்போது தேவநாதனிடம் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேவநாதனை ஏற்கனவே 7 நாட்கள் காவலில் விசாரித்த நிலையில் மேலும் அவருக்கு காவல் நீட்டிப்பு செய்த நிலையில் இன்று மீண்டும் தேவநாதனிடம் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. பண மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்ட தேவநாதனிடம் தற்போது விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேவநாதனை ஏற்கனவே 7 நாட்கள் காவலில் விசாரித்த நிலையில் மீண்டும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். தற்போது 2வது முறையாக காவல் நீட்டிப்பு செய்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. என்ன மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்புகள் இருக்கிறது? கூடுதல் விவரம். முதலீட்டாளர்களை மோசடி செய்த வழக்கில் மயிலாப்பூர் சிட்பண்ட் நிறுவன இயக்குனர் தேவநாதனை மீண்டும் 4 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணையானது தேவநாதன் உள்ளிட்ட 3 பேரிடம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மயிலாப்பூர் சிட்பண்ட் நிறுவன இயக்குநராக இருந்த தேவநாதன் முதலீட்டாளர்களை மோசடி செய்தது தொடர்பாக சென்னை அசோக் நகர் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. முதலில் 25 கோடி ரூபாய் வரை கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை மோசடி செய்ததாக அசோக் நகர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த மாதம் தேவநாதன், அவருக்கு உடந்தையாக இருந்த குணசீலன், மகிமைநாதன் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக இயக்குநர்கள் சுதீர் ஆனந்த் அதே போல தேவசேனாதிபதி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் முதற்கட்டமாக தேவநாதன், குணசீலன், மகிமைநாதன் ஆகிய 3 பேரை 7 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்தனர். குறிப்பாக மயிலாப்பூர் சிட்பண்ட் நிறுவன தலைமை அலுவலகம், அதே போல அதன் கிளை அலுவலகங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள கிளை அலுவலகம், சைதாப்பேட்டை, பெரம்பூர், பூக்கடை பகுதியில் உள்ள கிளை அலுவலகங்களிலும் சோதனை நடத்தி கிட்டத்தட்ட 3.5 கிலோ தங்கம், அதே போல 50 கிலோ வெள்ளி மற்றும் 80க்கும் மேற்பட்ட அந்த முதலீட்டு பத்திரம் தொடர்பான ஆவணங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் மயிலாப்பூர் சிட்பண்ட் நிறுவன இயக்குனர் தேவநாதன் மீது தொடர்ந்து புகார்கள் குவிந்து வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக கடந்த வாரம் சனிக்கிழமை கூட சென்னை மயிலாப்பூரில் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கான சிறப்பு மனு மேளா முகாம் நடைபெற்றது. இதுவரை மொத்தம் தேவநாதன் மீது 4100க்கும் மேற்பட்ட புகார்கள், பண மோசடி புகார்கள் வந்துள்ளன. எனவே இந்த வழக்கின் முக்கியத்துவம் கருதி தற்போது அவரை மீண்டும் 4 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நேற்று நீதிமன்றம் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கியதை அடுத்து தற்போது விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அவருக்கு உடந்தையாக இருந்த சுதீர் ஆனந்த், அதே போல மற்றொருவர் தேவசேனாதிபதி ஆகியோரிடமும் தற்போது அசோக் நகர் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.